வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசு அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சனம். பிற மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும்போது தமிழகம் மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என்றும் சரமாரி கேள்வி. புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் வரை கல்வி நிதி வழங்க இயலாது. SSA திட்டத்திற்கான நிதி குறித்த கேள்விக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். உரிமையை கேட்கிறோம், உபகாரமல்ல, இழந்ததை கேட்கிறோம், இரவல் பொருள் அல்ல என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். அன்னையின் ஆடையை ஆக்கிரமிக்காரனே பிடித்திழிக்கிறாய் துணிகிறாயே ஆகுமா இந்த அக்கிரமம் என்ற அண்ணா வரிகளை குறிப்பிட்டு பதிவு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கோலாகலமாக தொடங்கியது 3வது காசி தமிழ் சங்கமம் விழா. பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடைபெறும் விழாவை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், எல் முருகன் உள்ளிட்டோர் தொடங்கி வைப்பு. காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையிலான பிணைப்பு 5000 ஆண்டுகள் பழமையானது. தமிழ்ச் சங்கமம் தொடக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். 5000 ஆண்டுகளுக்கான ஒரு மிகப்பெரிய உறவு, ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது. அதனாலதான் சொன்னாங்க, தென்காசியில காசி விஸ்வநாதர் கோயில அங்க தக்ஷின் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 3வது காசி தமிழ் சங்கமம் நடைபெறுவது மகிழ்ச்சி. காசிக்கு வரும் தமிழக மக்கள் மறக்க முடியாத நினைவுகளுடன் திரும்பிச் செல்லட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பதிவு. வாரணாசி காசி தமிழ் சங்கமம் விழாவில் களை கட்டிய தமிழக கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி. கையில் வாளுடன் பறை மற்றும் மேலதாளம் முழங்க நடைபெற்ற கண்கவர் நடனத்தை உற்சாகத்துடன் கண்டுகளித்த பார்வையாளர்கள். பிப்ரவரி 26ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம். சென்னை ECR அருகே இடம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தேதி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். ஊரக வேலை திட்டத்திற்கு ஊதிய நிலுவைத் தொகையாக 2118 கோடி வரவேண்டியுள்ளதாக முதலமைச்சர் பேச்சு. பல முறை கோரிக்கை விடுத்தும் மத்திய அரசு இதுவரை நிதி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரையும் நம்ம அமைச்சர் தங்கத்தனரசு, தூத்துக்குடி MP கனிமொழி, அரசு செயலாளர் ககன்தீப் சிங் பேடி வகையோ சந்தித்து ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை வச்சாங்க. ஆனாலும் இன்னும் நிதி வரல. 2118 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கு. இதுக்கும் இந்த குழு மூலமாக தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவில் பணப்பட்டுவாடா செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். செங்கோட்டையன் கேட்டுக்கொண்டதன்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. நாம் செய்து வருகிறோம். கடந்த கூட்டத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறியபடி தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்கள் படிப்பதற்கான நிதியை கூட கொடுக்க மறுக்கும் மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா இல்லையா என முதலமைச்சர் MK ஸ்டாலின் காட்டமாக கேள்வி. மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கான நிதியை பெற தொடர்ந்து போராட வேண்டி இருப்பதாகவும் சாடல். தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதுல நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு
ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்க தோணுது. பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். டெல்லி தேர்தல் முடிவு குறித்த இபிஎஸ்ஸின் கருத்து பாஜகவுடனான கள்ள கூட்டணியை வெளிப்படுத்தி உள்ளதாக கருத்து. பாஜகவோட அறிக்கையும் அதுதான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை ஆலோசனையாகத்தான் பார்க்கிறேன், முரண்பாடாக நினைப்பதில்லை. ஆட்சியின் மீது கூட்டணிகள் முன்வைக்கும் கருத்து தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம் தான். 2019 இருந்து ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கருத்து முரண்பாடுகளால எங்க நட்புறவுல எந்த பாதிப்பும் இல்லை. சாதிய ரீதியிலான வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள உங்களில் ஒருவன் வீடியோவை குறிப்பிட்டு ப. ரஞ்சித் கேள்வி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அமைச்சராய் பெரியசாமி, அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையன், நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சங்கங்கள் பதிவு சட்டத்தில் சாதி சங்கங்கள் பதிவு செய்ய முடியுமா என்ற நிலைப்பாட்டை தெரிவிக்க தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் ஆணை. சாதிகள் இல்லையடி பாப்பா என சொல்லிக் கொடுத்துவிட்டு பள்ளி நுழைவாயில் சாதி பேரை எழுதலாமா என கேள்வி. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டு கர்நாடகா கருவூலத்தில் இருந்த ஜெயலலிதாவின் நகைகள் தமிழக அரசிடம் முறைப்படி ஒப்படைப்பு. 27 கிலோ நகைகள் மற்றும் 1562 ஏக்கர் நிலம் தொடர்பான ஆவணங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. மக்களை திசை திருப்பும் நோக்கில் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்கள் மீது திமுக அரசுக்கு சிறிதும் அக்கறை இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. வெறும் வெற்றி விளம்பரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிற கபட நாடகத்தை தோலுரித்து காட்டுகிற, வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிற இந்த திண்ணை பிரச்சாரத்தை இப்போது துண்டு பிரசுரங்கள், சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள், அம்மா பேரவையினுடைய சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மாஸ்திரமாக நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம். மயிலாடுதுறையில் சாராய வியாபாரிகளால் இளைஞர்கள் ஹரிஸ், சக்தி ஆகியோர் கொல்லப்பட்ட விவகாரம். குற்றவாளிகள் கைது செய்யப்படுவர் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து உடல்களை பெற்றுக்கொண்ட உறவினர்கள். மயிலாடுதுறையில் கல்லூரி மாணவர் உள்பட 2 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரின் வீடுகளை சூறையாடிய பொதுமக்கள். குற்றப்புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் திமுக ஆட்சியில் தொடர்கதையாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அன்சேஃப் மாடல் ஆட்சியை முதலமைச்சர் நடத்துவதாகவும் கடும் கண்டனம். மயிலாடுதுறையில் நடைபெற்ற இரட்டை படுகொலைக்கு கள்ளச்சாராய விற்பனை காரணம் என பரவும் செய்தி உண்மைக்கு புறம்பானது. கொலையானவர்களுக்கும் கொலையாளிக்கும் இடையே ஏற்கனவே இருந்த குடும்ப தகராறு மற்றும் முன்விரோதமே காரணம் என காவல்துறை விளக்கம்.
வழக்கை விசாரிப்பதற்கு முன்னரே காவல்துறையே தீர்ப்பை எழுதுவதுதான் ஸ்டாலின் மாடலா என மயிலாடுதுறை கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி. இளைஞர்கள் கொலையின் காரணத்தை தீர விசாரிப்பதுடன் தொடர்புடையோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மயிலாடுதுறையில் கல்லூரி மாணவர் உட்பட 2 கொலை செய்யப்பட்டதற்கு அண்ணாமலை கடும் கண்டனம். கள்ளச்சாராய விற்பனை குறித்து காவல்துறைக்கு தெரியாமல் இருந்திருக்குமா என கேள்வி. மயிலாடுதுறை விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. சம்பவங்கள் நடப்பது இயற்கை, அதை நாங்கள் தடுக்க முடியாது, குற்றவாளிகளை பிடிப்பதே முக்கியம் எனவும் விளக்கம். மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்திற்கு அரசு பொறுப்பேற்காதது ஏன்? கொலை அரங்கேற்றப்பட்டதற்கான காரணம் குறித்து தெரிவிக்காதது ஏன் என்றும் சீமான் சரமாரி கேள்வி சொன்னது பாருங்க, அதுதான் ரொம்ப வலிக்குது. உண்மையிலே நடந்தது தெரியுது. அந்த தம்பிகளை அடிக்கடி போய் இது பண்ணியிருக்காங்க. அதனால பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க சிறைக்கு சென்றிருக்காங்க, வழக்கு வாங்கியிருக்காங்க. திருப்பி வந்து மறுபடியும் அதே செயலை செய்யும்போது இவங்க தடுக்க போகும்போது கொலை செய்ய நடந்திருக்கு. ஒரு காவல்துறை எடுத்த உடனே நீ வந்து அது முன்விரோதம்னா, முன்விரோதம் என்ன விரோதம் அதை சொல்லு. முன்விரோதம் என்ன விரோதம்? மீனை தங்கள் வலையில் சிக்க வைக்க ஒய்பிரிவு பாதுகாப்பா என பொறுத்திருந்து பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறித்த கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதில். சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு நல்ல மார்க் போடணும், என்ன செய்ய போறீங்களோ பார்ப்போம். கடலூர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நகைச்சுவை பேச்சு. பணம் வந்துக்கிட்டு இதை நாங்கள் அடிக்கடி சொன்னாதான் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடும்போது, எங்களுக்கு மார்க் போடும்போது ஒழுங்காக போடுவீங்க. ஆக எங்களுக்குலாம் மார்க் போடும்போது இன்னும் 1 வருஷம் இருக்குது, இன்னும் 1 வருஷம் இருக்குது, எங்களுக்கு நல்ல மார்க் போடணும். போடுவீங்களா போட மாட்டீங்களா? போடுவீங்க. பார்ப்போம் எப்படி என்ன செய்ய போறீங்க தெரியுமா, பார்ப்போம். நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு அரசு பள்ளியையும் மூடும் திட்டம் இல்லை என மாவட்ட கல்வித்துறை திட்டவட்டம். பள்ளிகள் மூடப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தவறான செய்திகள் பரப்பப்படுவதாக விளக்கம். குற்ற வழக்குகளில் மெத்தனத்துடன் செயல்படும் அதிகாரிகள் புகார்தாரர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை. சட்ட விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றும்படி காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி 5 நாட்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும். பிப்ரவரி 25 முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை அனைத்து தொகுதிகளிலும் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மத்திய அரசின் பத்ம விருதாளர்களுக்கு கிண்டி ஆளுநர் மாளிகையில் பாராட்டு விழா. நடிகை சோபனா, நல்லிக்குப்புசாமி, குருவாயூர் துரை உள்ளிட்டோருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் ஆளுநர் RN ரவி. Ladies and gentlemen, the Honorable Governor, nominee Thiru Guruvayur Durai. Thank you. மிருதங்கம் சத்தம் மாதிரியே இருக்குது உங்களோட கை. பத்ம விருது பெற்றவர்களுக்காக ஆளுநர் RN ரவி நடத்தும் பாராட்டு விழாவில் நடிகர் அஜித் பங்கேற்கவில்லை என தகவல். ரேசிங் டூருக்காக வெளிநாடு சென்றிருப்பதால் பாராட்டு விழாவில் அஜித் கலந்து கொள்ளவில்லை என தகவல். காசி தமிழ்ச் சங்கமம் விழாவுக்காக தமிழக கலைஞர்கள் சென்ற ரயிலில் வட மாநிலத்தவர்கள் அத்துமீறல்.
முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் ஏறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சட்டவிரோத குடியேற்றத்தால் அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்படும் இந்தியர்களை அழைத்து வரும் விமானங்கள் அமிர்தசரஸில் தரையிறங்க வேண்டிய அவசியம் என்ன? பஞ்சாப் மாநிலத்தை அவமானப்படுத்த மத்திய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் பகவந்த் மான் குற்றச்சாட்டு. பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வின் ஆங்கிலம் மொழி தேர்வு எளிதாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி. டெல்லி, பீகார் என நாடு முழுவதும் 7842 மையங்களில் சுமார் 42 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியதாக தகவல். நாட்டின் வளர்ச்சிக்கு தேவை வலுவான உற்பத்தி திறனே தவிர வெற்று வார்த்தைகள் அல்ல. பிரதமர் மோடியின் ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்ட திட்டங்களை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். மனமித்ரா என்ற பெயரில் வாட்ஸ்அப் மூலம் சேவைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கியது ஆந்திர அரசு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் தரிசன டிக்கெட் வாட்ஸ்அப் மூலம் பெறலாம் என அறிவிப்பு. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் போர்பன் ரக விஸ்கிக்கான வரி 150 100 விழுக்காடாக குறைப்பு. அதிபர் டிரம்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியா முடிவு. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்பதற்காக துபாய் புறப்பட்ட இந்திய கிரிக்கெட் அணியினர். விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா, KL ராகுல், கௌதம் கம்பீர் உள்ளிட்டோருக்கு ரசிகர்கள் வரவேற்பு.